அன்பு நேர்களே, தொடர்ந்து பல வகையான நேர்களும் அஜி பெருநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எல்லோருக்கும் பொதுவான வாழ்த்துக்கள். எல்லோரும் மிக அதிகமான நேர்கள் நாம் இந்த செய்தி கொண்டு அவசரமாக தருகின்றபடியால் தனித்தனியாக இதன் பின்னர் நாம் தருகின்றோம். நாம் இன்று உங்களுக்கு தந்திருந்த செய்தி 20 நிதி மோசடி கேஸ் குற்றவாளியை விடுதலை செய்துள்ள ஜனாதிபதி அனுர என்று நாம் ஒரு செய்தி தந்திருக்கோம் இல்லையா? அந்த செய்தி தற்போது ஊடக பரப்பில் மிக அதிக அளவு அடிபடுகின்றது. எல்லா ஊடகங்களும் ஊடகக்காரங்க எல்லாரும் நாம முந்தி கொண்டதால சில யூடியூபர் கான்டென்ட்ஸ் இல்லாம இருப்பாங்க. எங்களுக்கு அதுல நோக்கம், நாங்க யூடியூப் கான்டென்ட்ஸாக வரல. எனக்கு கிடைக்கிற செய்தி நான் உடனே பாஸ் ஆகணும். இதுதான் நம்முடைய ஆசையும் சிஸ்டமும். எனவே உங்களுக்கு அதை தந்திருந்தேன். ஜனாதிபதிக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதை நாங்க திருப்பி போட்டு காட்டுறோம். ஜனாதிபதிக்கு தெரியாமத்தான் நடந்திருக்கேன். எங்க இந்த கோல்மால் நடந்திருக்கணும்? ஒன்று சிறைக்குள்ள அல்லது நீதி அமைச்சு நடந்திருக்கணும். சிறைக்குள்ள நடந்துட்டு நேற்றே ஜனாதிபதி, நாங்க அந்த அவங்க போட்டு தரல, நேற்றே ஜனாதிபதி ஊடக பிரிவால் ஒரு மும்மொழியிலையும் ஊடக பிரிவு நியூஸ் ரிலீஸ் வெளியாயிடுச்சு. உடனே சிஐடி கொடுத்தேன். சிஐடி அந்த கேஸை பிடிச்சிட்டு நாங்க சொல்லியிருந்தோம் இல்ல, இந்த 388 கைதுக்குள்ள ஒருத்தனை சொல்லிட்டான். உண்மையிலேயே அது WHO திலகரத்ன விடுதலை ஆகியார். அது உண்மையிலேயே அங்க ஒரு கைது இருக்கிறாராம். இது WMA இதான் கேம். பாத்தீங்களா கேமு? நடுவுலாம் சிக்மால். நான் எழுதி காட்டுறோம் உங்களுக்கு. WHO திலகரத்னருக்கு பதிலாக WMA திலகரத்ன விடுதலை ஆகியார். இது பிடிச்சிட்டாங்க சிஐடி. பிடித்து அடுத்த கட்டமாக இந்த கோல்மாலுக்கு பொருத்தமான ஆக்கள் சிறைக்குள்ள அந்த கோல்மால். இப்ப அவன் சொல்ல போறான் தவறெல்லாம் போய் சொல்ல போறான். தவறெல்லாம் கிடையாது. இவன் காசு வாங்கியிருப்பானுங்க. நிதி சம்பந்தப்பட்ட ஆள் தானே. அத நான் சொன்னேன், இந்த லிஸ்டுக்குள்ள கேம் ஒன்று போட்டிப்பான். அதான் நடந்திருக்கு. பாத்தீங்களா? கரெக்டா சரியா சொல்லியிருக்கிறோம். அதே ஜனாதிபதி செயலத்தால ஜனாதிபதி பாவம் பார்ப்பான். ஜனாதிபதியை வளர்ச்சி பெற இந்த மாதிரி சிக்கலுக்குள்ள கொண்டு வரானுங்கள். உண்மையா சொல்ல போனால் ஜனாதிபதி தன் மேல வந்த கரையை கழுவிட்டார். ஜனாதிபதி தனக்கு மேல வந்த, அதாவது ஜனாதிபதி பொது மன்னிப்பு கூறி ஒரு கைதியை மோசடியாக விடுவிப்பது, சிறைச்சாலை அமைப்பில் பரவியுள்ள ஊழல் மற்றும் ஊழல் நிறைந்த அதிகாரத்தை அம்பலப்படுத்துவதாகும். அம்பலப்படுத்தி போட்டாங்க. அதான் இதை எப்படி காத்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது ஒரு பாரிய விடயம். அரசாங்கம் தண்டிக்கு தான் போகுது. அவர் விட மாட்டார். ஜனாதிபதி சிறைக்குள்ள நடந்த இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆக்கள்ல இருந்து அவர் விளையாட்டை காட்ட போறாங்க. கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழு சிபிஆர்பி வெசாக் பண்டிகைக்காக வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து WN அதுல திலகரட்ன என்ற கைதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் 6ஆம் மாதம் 7ஆம் தேதி அன்று ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட செய்தி குறிப்புகளின் படி ஜோஜித JP சாம சர்வர், அது அவங்களுடைய கோட் நம்பர் செய்யப்பட்ட 388 கைதிகளின் பட்டியலில் அத்தகைய நபர் சேர்க்கப்படவில்லை. விடுதலான அந்த நாம சொன்னோம் இந்த கள்ளப்பயல், நான் அது 46 கோடியா மன்னிக்கணும், நான் ஏற்கனவே 40 கோடி என்று இல்லையா, 46 கோடி 460 மில்லியன் இல்லையா, 10 100 அப்படியான அது அந்த கணக்கு. அதெல்லாம் பேரும் பார்த்துக்கொள்ளுங்க. திடீர்னு நாங்க அடிக்கிற வாயிலிருந்து வாரன்னு பார்த்து வாசிக்கிறலையே. பார்த்து வாசிச்சா சரியா செய்யலாம். மனசுல பட்டத்தை அப்படி அடிக்கிறது. சரிங்களா? ஓகே. 388 கைதிகளின் பட்டியலில் அத்தகைய நபர் சேர்க்கப்படவில்லையாம். இது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. அப்படியானால் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய பட்டியல் என்ற போர்வையில் ஊழல் நிறைந்த சிறை அதிகாரிகள் குழு ஒன்று கைதியை மோசடியாக விடுவித்திருக்கலாம் என்ற கடுமையான சந்தேகம் உள்ள. அதைத்தான் நான் உங்களுக்கு நேற்றையே சொன்னேன். இந்த மாதிரி கேம் ஒன்று விளையாடிப்பாங்களு சந்தேகம் இல்லை. நாம சந்தேகம் சொல்றாங்க. அந்த சிபிஆர்பி சந்தேகப்படுது. கைதிகளுக்கான பாதுகாப்பு குழு தான் சந்தேகப்படுறாங்க. என்றால் 46 கோடி திருட்டு பயில ஜனாதிபதி விட்ட வாய்ப்பு இல்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சிறைத்துறை முறையான விளக்கத்தை அளிக்காததால் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது தவிர்க்க முடியாது ஆகிவிட்டது. அவங்க வலுவாங்கானே. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் கைதி WN பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து குறிப்பிட்ட அறிக்கைகளை வெளியிடாமல் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும்
ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்படாத அல்லது தவறான ஆதாரங்களை முன்வைத்து மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளுக்கான பொறுப்பில் இருந்து சிறை அதிகாரிகள் தப்பிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இந்த ஊழல் அதிகாரிகள் கடந்த காலங்களில் சிறைகளில் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை நாம் கண்டிருக்கிறோம். பணத்திற்காக சிறை மருத்துவமனையில் இருக்கக்கூடாதவர்களை தடுத்து வைத்திருப்பது தொடர்பான சில காலமாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இன்று கூட சிறை மருத்துவமனையில் அனுமதிக்க லட்சக்கணக்கில் பணம் கோரும் அதே முறை செயல்படுத்தப்படுகிறது. அதன்படி கைதிகள் தங்கள் கடமைகளை செய்வதற்கு பணம் கேட்கப்படுவது தொடர்கிறது. இந்த ஊழல் நிறைந்த சிறை அதிகாரிகளின் அதிநவீன மோசடி உயர் பாதுகாப்பு சிறைகளுக்குள்ள மொபைல் போன்களை பெறக்கூடிய அளவிற்கு விரிவடைந்துள்ளது. போனெல்லாம் பார்க்க அந்த பிள்ளை தம்பிக்கு எத்தனை போன் கொடுத்தாங்க, பணம் வாங்கி தான் கொடுத்துருவாங்க. பணமா பயமா அது அங்கல சிங்கள ஜெயில்களுக்குள்ள பணம் 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 பணம். 2022 ஆண்டு அரசு தணிக்கை அறிக்கையின்படி பல முறைகேடுகள் வெளிப்பட்டிருந்தாலும் முந்தைய அரசு அவற்றை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஊழல் அதிகாரிகளை மேலும் தைரியப்படுத்தியுள்ளது. சிறைச்சாலைகளில் நடைபெறும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவான CRPR பல ஆண்டுகளாக நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். அவற்றுக்கான தீர்வுகளை விரைவில் வழங்குமாறு அதிகாரிடம் கேட்டுக் கொண்டுள்ளோம். ஆனால் அந்த அதிகாரிகளின் அலட்சியத்தால் நிலைமை அப்படியே தொடர்கிறது. நீதி செயல்பாட்டில் சிறைச்சாலை அமைப்பு மிக முக்கிய பங்கு வகிப்பதால் சட்டத்தின் ஆட்சியால் நிர்வகிக்கப்படும் அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் உறுதி செய்யும் எந்த ஒரு தவறுக்கும் ஊழல் செய்யாத அதிகாரிகளை கொண்ட சிறைச்சாலை அமைப்பின் தேவை ஒரு அத்தியாவசிய அங்கமாகும். எனவே அரசாங்கத்திடமிருந்து நாளை அல்ல இன்று சம்பளம் பெற்றுக்கொண்டு பல்வேறு மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து ஊழல் அதிகாரிகளின் செயல்பாடுகளையும் நிறுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் CRP கோரிக்கிறது. அதன்படி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் நீதியும் நிறுத்துவதன் மூலம், அதாவது இந்த நீதியின் நிறுத்துவதன் மூலம் மட்டுமே ஜனாதிபதி பொது மன்னிப்பை மோசடியாக நடைபெற்றதாக சந்தேகப்படுபவர்களை நீதிக்கு முன் நிறுத்துவதன் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி மன்னிப்பை தவறாக பயன்படுத்திய சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோரின் பட்டியலில் சேர்க்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று CPRP உடனடியாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது இன்று மாலை. அதைத்தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அதாவது இந்த பொது மன்னிப்பு பாவ மன்னிப்பு தான், நான் என் பாசையில பாவ மன்னிப்பு, இந்த பொது மன்னிப்பு விடயத்தை சந்திரிகா அம்மையா தொட்டு சந்திரிகா, மஹிந்தன், கோட்டையன், மைத்ரிபாலா 4 பேரும் பிழையாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியல்ல தோழர் அந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இடம்பெறக்கூடாது என்பதை CPRP விரும்புது. அவன் நல்ல நோக்கம், அதாவது ஜனாதிபதி நல்ல நோக்கமாப்பா, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஜனாதிபதியை நாம இந்த விடயங்கள்ல நாங்க அதிகாரத்து சூரியன் தானே, எங்களுக்கு தெரியுமா, நாங்க சொல்லியிருந்தோம். அதே இந்த நேர்காணல சொல்லி இருக்கணும், ஜனாதிபதி தெரிய வாய்ப்பு இல்லைன்னு அதை நாங்க ஊர்ஜிதமா தந்துட்டோம். அதை ஊர்ஜிதமாக்கி தந்துக்கிறோம். எப்படி என்ன நாங்க போட்டு காட்டுறோம், உங்களுக்கு எழுதியும் காட்டுறோம். யார பேருக்கு எப்படி பேர் போதிக்கண்டு பாருங்கன்னு அழகா என்னுடைய ஹேண்ட் ரைட்ல எழுதி காட்டுறேன்னு பாருங்க. அப்ப பாருங்கள், ஜனாதிபதிக்கு தெரியாம இந்த 388 கைதிக்குள்ள HM இதுதான் டிஃபரெண்ட் படுது. அப்ப HWA திலகரெட்டுக்கு பதில் அவர் உண்மையான ஒரு குற்றவாளி அங்குள்ள இருப்பாரு. உண்மையாக WHA திலகரெட்னு ஒரு குற்றவாளி இருந்திருக்கிறார், சிறிய குற்றம் செஞ்சவங்க. அவரை தான் விடுவிக்கிறதுக்கு இந்த 388 பேர் அடங்கிய பட்டியலுக்குள்ள இருந்திருக்குது. ஆனால் இந்த தில்லாலங்கடி வேலையாக WMA திலகரெட் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இதை நாம் எங்கேயோ ஒரு படத்துல பார்த்த ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு தமிழ் படத்துல விஜயகாந்திர படம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இங்க ஓடுறாங்க. அதாவது இந்த இலங்கையில் அந்த இந்தியாவிலிருந்து வெளியாற தமிழ் படத்தில் நடக்கிற நிறைய காட்சி இந்த நாய்க்களை பார்த்துட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் பொழப்பு. முதல்ல இந்த அரசாங்கம் 2-3 விடயங்களை கையாளணும். அதை நாம எழுத்து மூலம் கொடுப்போம். ஜிவிபி உயர் மட்டத்துக்கு நம்ம எப்பயும் ப்ரொபோசல் கொடுக்குறானே. ஒன்று, இந்த சிறைக்குள்ள இருக்கிறவன் சொத்துக்கள் எல்லாம் பார்க்கணும். எல்லா சிறையிலையும் இலங்கையில இருக்கிற அத்தனை சிறையில் இருக்கிறவர்கள் இவர்கள் உழைப்பாளிகள், இவனுக்கிட்ட இந்த பெரிய அதிகாரியை தொட்டு அங்கேயும் இந்த SI-மார்ல இருக்குதான், சூப்பரிண்டென்ட், ASP அந்த லெவல்லாம் இருக்குது. இவனுக்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்கும். இப்ப பிள்ளை தம்பி மட்டக்களப்பு சிறைக்குள்ள போன் பாவிச்சது. இந்த போனை யாரு கொண்டு போன?
ஆசத் மௌலானாக்காரன் கொண்டு போனேன். அப்ப யாரு விட்டு எல்லாம் அவங்கள விட்டு இருக்கிறாங்க அப்படி. எனவே இது தில்லாலங்கடி விளையாட்டு. சிஐடி பிடிச்சு கொடுத்துட்டு ஜனாதிபதி மேல அபாண்டமாக விழப்பட்ட ஒரு கரையை அவர் நீக்கி இருக்கிறார். உடனே நடந்து 36 மணி நேரத்துக்குள்ள இதுக்கு விடை காணப்பட்டது சிஐடி. இப்ப சொல்லுங்க, ஸ்ரீலங்கன் சிஐடி பிடிக்கிறதுல கெட்டிக்காரனா இல்லையா? அப்படியே பணம் வாங்கி விடுறதுல கெட்டிக்காரனா இல்லையா? அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இது பிடிபட்டு இருக்குது. இதுல சிறைத்துறை அன்றாபுர சிறைத்துறைக்குள்ள சிக்கப்பட போறாங்க. 2-3 தலைகள் விழப்போகுது, மாட்ட போகுது, கம்பி அனுப்புறாங்க. உடனே வேலை பறைக்கப்பட்டு அதுக்கு பின்ன அடுத்த கட்டகமா நடைபெறும். இப்ப நாங்க உங்களுக்கு தந்திருக்கிற விளக்கமா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த செய்தி நாங்க உங்களுக்கு உடனே தரப்பட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு அடுத்த 1 ஹவருக்குள்ள இந்த ரிப்ளை தந்திருக்கிறோம். என்ன, இந்த 20 கேஸ் குற்றவாளிய விட்டத்துல ஜனாதிபதியுடைய பங்கு என்னன்னு சொல்லி அது இந்த எல்லா ஊடகத்திலையும் எல்லா ஒளிபரப்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து கொண்டிருக்கின்ற செய்தி. நாம உடன் அதுல பார்ட் 2 தந்து முடிச்சிருக்கிறோம். நாம உங்களுக்கு வேறொரு முக்கியமான செய்தி நாங்க ஒளிபரப்பு இருந்த நிலையில இந்த செய்தியை கொண்டு பூத்து மணி நிலைமைக்கு ஆளாயிட்டோம். எனவே செய்திகள் பிந்தது. மீண்டும் நாளை காலை ஒரு செய்தியுடன் சந்திப்போமா? அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுங்க. மீண்டும் ஏகப்பட்ட நண்பர்கள் தொடர்ந்து ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்து, அதான் முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. கொமெண்ட்ஸை மட்டும் படிங்க. என்னட்ட வாழ்த்தை வாங்கி என்னட்ட பண்ண போறோம். எனவே அதெல்லாம் முடிஞ்ச கதை முடிச்சுட்டு உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தான் கூடுதல பதிவு செய்யுங்க. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.